வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது புவி வெப்ப குளிரூட்டல் பத்தி. ஒரு கட்டிட கலைஞரா இதை எப்படி ஒரு துணை சாதனமா பார்க்காம கட்டிடத்தோட ஒரு ஒருங்கிணைந்த அமைப்பா வடிவமைக்கிறதுன்னு ஒரு நேரடியான பொறியியல் ரீதியான ஒப்பீட்டை பார்க்க போறோம். Hello everyone, welcome to Connect and Build. Sit back, relax, and enjoy the video. Let's get started. சரி, வாங்க நம்ம எதை பத்தியெல்லாம் பேச போறோம்னு ஒரு சின்னதா பார்த்துடலாம். முதல்ல இதோட அடிப்படை கருத்துலேருந்து ஆரம்பிச்சு அப்புறம் அதோட செயல்திறன், ஒருங்கிணைப்பு, பொருளாதாரம், கடைசியா இதோட நடைமுறை வேலைகள் வரைக்கும் படிப்படியா பார்க்க போறோம். முதல்ல நம்ம குளிரூட்டலை பத்தி யோசிக்கிற விதத்தையே மாத்தணும். இனிமே ஏசிங்கிறது ஒரு தனியா வைக்கிற மெஷின் இல்ல, அது நம்ம கட்டிடத்தோடவே ஒரு பகுதியா மாறப்போகுது. அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இங்க ரெண்டு விதமான அணுகுமுறை இருக்கு. ஒன்னு, நம்ம இப்ப பயன்படுத்துற ஏசி. அது வெளியில இருக்கிற 40 டிகிரி 45 டிகிரி வெயிலோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். இன்னொன்னு தான் இந்த புவி வெப்ப அமைப்பு. அது என்ன பண்ணுது தெரியுமா? பூமிக்கு அடியில் இருக்கிற அந்த நிலையான வெப்பநிலைய தனக்கு சாதகமா பயன்படுத்திக்குது. இதுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான அறிவியல் தத்துவம் வெப்ப நிலைமம், அதாவது தெர்மல் இனர்ஷியா. அப்படின்னா என்னன்னா, யோசிச்சு பாருங்க, பூமி எவ்வளோ பெரியது. அது ஒரு பெரிய பேட்டரி மாதிரி. வெயில உள்ள வாங்கி வச்சுக்கும், ஆனா அதோட வெப்பநிலையில பெரிய மாற்றம் இருக்காது. இதனால தான் பூமி நமக்கு ஒரு சூப்பரான கூலிங் சிஸ்டமா பயன்படுது. சரி, வெறும் தத்துவம் மட்டும் பேசாம இது நிஜத்துல எப்படி வேலை செய்யுது, இதோட பெர்ஃபார்மன்ஸ் டேட்டா என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்லைட பாருங்க. இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம். பருவமழை காலத்துல வெளியில காத்தோட வெப்பநிலை சராசரியா 40 டிகிரி செல்சியஸ் இருக்கு. நம்ம ஏசி இந்த சூடான காத்துல தான் வெப்பத்தை வெளியேற்றணும். ஆனா வெறும் 3 மீட்டர் பூமிக்கு அடியில மண்ணோட வெப்பநிலை பாத்தீங்கன்னா எப்பவுமே கிட்டத்தட்ட 24 டிகிரில நிலையா இருக்கு. இந்த வித்தியாசம் தான் கேம் சேஞ்சர். அப்போ இது எப்படி வேலை செய்யுது? ரொம்ப சிம்பிள். முதல்ல நம்ம வீட்டுக்குள்ள தர வழியா பைப்ல வர்ற திரவம் ரூம்ல இருக்கிற சூட்டை உறிஞ்சிக்குது. ரெண்டாவது, இந்த சூடான திரவம் பூமிக்கு அடியில இருக்கிற HDPE பைப் சிஸ்டத்துக்குள்ள போகுது. மூணாவது, அங்க பூமி ரொம்ப குளிர்ச்சியா இருக்கிறதால அந்த வெப்பம் ரொம்ப ஈஸியா பூமிக்குள்ள போயிடுது. கடைசியா குளிர்ந்த திரவம் மறுபடியும் நம்ம ரூமுக்குள்ள தரைக்கு வந்துடுது. அவ்வளோதான், ஒரு க்ளோஸ்டு லூப் சிஸ்டம். இது நம்ம வசதிக்கு எவ்வளோ பெரிய வித்தியாசம் தருதுன்னு பாருங்க. சாதாரண ஏசியில ஒரே சத்தம், காத்து முகத்துல அடிக்கும், தூசி, அலர்ஜி பிரச்சனையெல்லாம் வரும். ஆனா இந்த ரேடியன்ட் கூலிங்ல சத்தமே இருக்காது, காத்து அடிக்காது. அதனால வீட்டுக்குள்ள காத்தோட தரம் ரொம்ப நல்லா இருக்கும். சத்தத்தை பத்தி பேசணும்னா, நம்ம வீட்டுக்கு வெளியே வைக்கிற ஏசி யூனிட் 50லிருந்து 70 டெசிபல் வரைக்கும் சத்தம் போடும். ஆனா இந்த புவி வெப்ப அமைப்புல வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன பம்ப் மட்டும்தான் ஓடும். அதோட சத்தம் வெறும் 20 டெசிபல் தான். அதாவது கிட்டத்தட்ட அமைதியா இருக்கும். சரி, இப்போ ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வரோம். ஒரு ஆர்கிடெக்டா இதை எப்படி நம்ம கட்டிடத்துல ஆரம்பத்துல இருந்தே பிளான் பண்றதுன்னு பார்க்கலாம். தென்னிந்தியாவுல அடுத்த பெரிய ஆர்கிடெக்சர் ட்ரெண்ட் என்ன தெரியுமா? நீங்க உங்க கூரையில என்ன வைக்கிறீங்கன்றது இல்ல, உங்க தரைக்கு கீழே என்னத்தை மறைக்கிறீங்கன்றது தான். புதிய கட்டிடங்கள்ல இதை எப்படி பண்றாங்கன்னா, நாம ஃபவுண்டேஷன் போடும்போதே இந்த HDPE பைப்லைனை பூமிக்கு அடியில பதிச்சிடுவாங்க. கான்கிரீட் போடுறதுக்கு முன்னாடியே கம்பிகளோட சேர்த்து இதையும் இணைச்சிடுவாங்க. இந்த HDPE பைப் ரொம்ப வருஷம் உழைக்கும், துருப்பிடிக்காது. வெளியில வைக்கிற ஏசி யூனிட்டோட ஒப்பிடும்போது இது கட்டிடத்தோட ஒரு நிரந்தர சொத்தாவே மாறிடும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், இதை ஏற்கனவே கட்டின வீடுகள்ல பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். தோட்டம் எல்லாத்தையும் தோண்ட வேண்டியிருக்கும், ஏற்கனவே இருக்கிற ஃபவுண்டேஷனை பாதிக்க வாய்ப்பு இருக்கு, செலவும் பல மடங்கு அதிகமாகும். அதனால இது புதுசா கட்டுற கட்டிடங்களுக்கு தான் சாத்தியம். இந்த டேபிளை பாருங்க, இது ஏன் ஒரு புவி தொழில்நுட்ப அறிக்கை ரொம்ப முக்கியம்னு சொல்லுது. அதாவது உங்க இடத்துல இருக்கிற மண்ணோட தன்மை எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் எவ்வளவு நீளத்துக்கு பைப் போடணும்னு முடிவு பண்ண முடியும். உதாரணமா, ஈரமான மணலா இருந்தா குறைஞ்ச இடமே போதும். ஆனா காஞ்ச மணலா இருந்தா ரொம்ப அதிக இடமும் பைப்பும் தேவைப்படும். நம்ம ஊர்ல பருவமழை ஒரு முக்கியமான விஷயம். அதனால சில விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். பைப்பு பூமிக்குள்ள போற எல்லா இடத்துலயும் தரமான வாட்டர் ப்ரூஃபிங் செய்யணும். கான்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி இந்த முழு பைப் சிஸ்டத்தையும் அதிக அழுத்தத்துல பிரஷர் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் செஞ்சாதான் பெரிய வெள்ளம் வந்தா கூட சிஸ்டத்துல எந்த பாதிப்பும் வராது. அடுத்ததா எல்லாருக்கும் முக்கியமான கேள்வி செலவு. ஒரு 20 வருஷ காலத்துல இதோட பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த அட்டவணை சென்னையில ஒரு 2000 சதுரடி வீட்டுக்கு 10 வருஷத்துல எவ்வளவு செலவாகும்னு காட்டுது. ஆரம்பத்துல புவி வெப்ப அமைப்புக்கு முதலீடு அதிகம்தான். ஆனா வருஷா வருஷம் கரண்ட் பில் 30லிருந்து 50% வரைக்கும் குறையும். பராமரிப்பு செலவும் ரொம்பவே கம்மி.
10 வருஷத்துல ஒரு சாதாரண ஏசிய முழுசா மாத்த வேண்டியிருக்கும். ஆனா இந்த சிஸ்டத்துல அந்த செலவே இல்ல. இந்த எனர்ஜி சேவிங்ஸ் தான் இதோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட். 30லிருந்து 50% வரை மின்சார செலவு குறையுதுன்னா நீண்ட காலத்துல இது ஒரு பெரிய பொருளாதார நன்மையை கொடுக்கும். இதே கணக்க 20 வருஷத்துக்கு போட்டா வித்தியாசம் இன்னும் அதிகமாகும். சாதாரண ஏசியோட ஆயுட்காலம் 10-15 வருஷம்தான். அதாவது 20 வருஷத்துல 1 அல்லது 2 தடவை மாத்த வேண்டியிருக்கும். ஆனா இந்த HDPE பைப் சிஸ்டத்தோட ஆயுள் 50 வருஷத்துக்கும் மேல. அதனால மாத்திர செலவே இல்ல. ஏசியோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே போகும். ஆனா இது கட்டடத்தோட மதிப்பை அதிகப்படுத்தும். சரி, ஒரு ஆர்கிடெக்டா நீங்க இந்த சிஸ்டத்தை உங்க ப்ராஜெக்ட்ல கொண்டு வரணும்னா அதுக்கு என்ன மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்ட் ஒர்க் ஃப்ளோ இருக்கு? இது ஒரு 5 ஸ்டெப் ப்ராசஸ். முதல்ல ஒரு ஜியோடெக்னிக்கல் ரிப்போர்ட் வாங்கணும். ரெண்டாவது, அந்த ரிப்போர்ட்ல இருக்கிற டேட்டாவை வச்சு பூமிக்கு அடியில போடுற பைப்பை டிசைன் பண்ணணும். மூணாவது, இந்த நிலத்தடி வேலைகளுக்கு முனிசிபல் அப்ரூவல் வாங்கணும். நாலாவது, இன்ஸ்டாலேஷன், வாட்டர் ப்ரூஃபிங், ப்ரெஷர் டெஸ்டிங் எல்லாத்தையும் சரியா மேற்பார்வை செய்யணும். கடைசியா இந்த சிஸ்டத்தை ஸ்மார்ட் ஹோம் ஆட்டோமேஷன் சிஸ்டத்தோட இணைக்கணும். ஸ்மார்ட் ஹோம் இன்டெகிரேஷன் பத்தி சொல்லணும்னா இது ரொம்ப அட்வான்ஸ்ட். வீட்ல ஆட்கள் இருக்காங்களா இல்லையான்னு சென்சார் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி கூலிங்க அட்ஜஸ்ட் பண்ணும். காத்துல ஈரப்பதம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அதுக்கேத்த மாதிரி செயல்படும். இதனால ஏற்கனவே கிடைக்கிற மின்சார சேமிப்பை விட இன்னும் அதிகமா சேமிக்க முடியும். சரி, நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இதுவரைக்கும் பேசுனதோட ஒரு சுருக்கத்தையும் இந்த மாதிரி பெரிய ப்ராஜெக்டுகளுக்கு எப்படி நிதி திரட்டுறதுங்கிறதையும் பார்க்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா இதோட நன்மைகள் என்ன? 1. செயல்திறன். பூமியோட நிலையான வெப்பநிலையை பயன்படுத்துறதால ரொம்ப திறமையா வேலை செய்யும். 2. வசதி. சத்தமே இல்லாத, காத்து அடிக்காத நல்ல காற்று தரம் கொண்ட கூலிங். 3. பொருளாதாரம். நீண்ட காலத்துல செலவு குறைவு, சொத்து மதிப்பு அதிகம். 4. நீடித்து உழைக்கும் தன்மை. 50 வருஷத்துக்கும் மேல உழைக்கிற ஒரு சொத்து. இதுக்கு நிதி உதவி கிடைக்குமான்னு கேட்டா இப்போ பசுமை கட்டிட கடன்கள், டெவலப்பர் ஊக்கத்தொகைகள் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. நிலையான எதிர்காலத்தை வடிவமைக்கிற ஆர்கிடெக்டுகளா நாம யோசிக்க வேண்டிய கேள்வி இதுதான். இந்த டெக்னாலஜி சாத்தியமா இல்லையாங்கிறது இல்ல. நாம வீடு கட்டுற இதே நிலத்தை நம்மளோட ஒரு சக்தி வாய்ந்த சொத்தா மாத்துற ஒரு சிஸ்டத்தை நாம புறக்கணிக்கலாமா? இதுதான் உண்மையான கேள்வி. Like, share,